ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஸ்கான் தஞ்சாவூர். நம்ம வந்து இன்றைக்கி போன வாரம் பார்த்ததோட ட்ரையாங்கிளோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸ் போகலாமா? ஓகே, ஜாமெட்ரியில் ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து தான் மற்ற எல்லாமே டெரிவ் ஆகும். ஓகே, இப்போ இது பாயிண்ட்டா? இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு எண்ட்லெஸ் பாயிண்ட் வச்சுட்டே போனோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ட்லெஸ் பாயிண்ட்டு வச்சுக்கிட்டே போனால் அதை என்ன சொல்லலாம்? லைன்னு சொல்லலாமா? ஓகே, இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை. லைன்ன்றது இன்ஃபினிட்டில் ஆரம்பித்து இன்ஃபினிட்டில் முடியுங்களா? ஓகேவா? அப்போ அந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும். இது லைனு. இந்த லைனில் வந்து நான் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தேன்னா அதை என்ன சொல்லலாம்? லைன் செக்மெண்ட்னு சொல்லலாமா? ஓகே, இது லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் இருக்கும், எண்டிங் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த லைனில் ஸ்டார்ட் ஆகுதா? லைனில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் என்ன ஆகும்னா லைனெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி இருக்கலாம். இது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் தான், இதுவும் ஒரு ஃபிகர் தான். ஓகே, இப்படி எண்ட்லெஸ் ஃபிகர் ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபிகர்லாம் எப்படி என்ன டைப்பில் சொல்லலாம்னா அதோட சைடை வச்சு சில டைப்பில் சொல்லலாம். என்னென்னு பார்க்கலாம். இப்போ லைன் என்ன தெரிஞ்சிச்சு? லைன் செக்மெண்ட் தெரிஞ்சிச்சா? இப்போ லைன் செக்மெண்ட்லாம் சேர்ந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ லைன் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு லைன் மட்டும்தான். இது வந்து ஒரு ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணல. ஏரியா என்னென்ன? ஒரு லைன் வந்து கவர் பண்ணுற ஏரியா தானே ஏரியா. இப்படி க்ளோஸ் ஆனால் தான் அது வந்து ஏரியாவை கவர் பண்ணும். இப்படி ஓப்பனில் இருந்தால் கவர் ஆகாதில்ல. அப்போது என்ன சொல்லலாம்னா a geometrical figure that covers an area by its sides. என்ன சொல்லலாம்னா பாலிகன்னு சொல்லலாம். பாலிகன்னா என்ன? சைடு இருக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் சைடு என்னென்னா இருக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் சைடெல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியாவை என்க்ளோஸ் பண்ணணும். அப்படி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லலாம்னா பாலிகன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஒரு பாலிகன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன் எத்தனை இருக்கணும்? ஒரு லைனை வச்சு ஏரியா ஃபார்ம் ஆகுது. ஓகே, 2 வச்சு ஃபார்ம் ஆகுது. அட்லீஸ்ட் மினிமமாக 3 இருந்தால் ஒரு லைன் ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகுமா? இது என்னது? ட்ரையாங்கிள்னு சொல்லுவோமா? அதே 4 சைடு இருந்தால் என்ன சொல்லலாம்? குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாமா? குவாட்ரிலேட்டர்லாம் இது. ஓகே, அதே மாதிரி 5 இருந்தால் பென்டகான், 6 இருந்தால் ஹெக்ஸகான். இது மாதிரி அதோட சைடை வச்சு நம்ம நிறைய பாலிகன் ஃபார்ம் பண்ணிட்டே போகலாம். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பாலிகனில் ஸ்பெசிஃபிக்காக ட்ரையாங்கிள் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சம்மில் ட்ரையாங்கிளை பற்றி மட்டுமே கேட்பாங்க. சரியா? அதனால் ட்ரையாங்கிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ட்ரையாங்கிளில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்ன இருக்கும்? ஒரு 3 சைடு வேணுமா? ஓகே, 3 சைடு இருக்குது. இந்த வெறும் 3 சைடை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படி கேட்டால் முடியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா இந்த சைடு வந்து 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாமா? 10 சென்டிமீட்டர். ஓகேவா? எங்கேயும் இன்னொரு ஸ்டிக் இருக்குது. இதோட லென்த் வந்து 2 சென்டிமீட்டர். இன்னொரு ஸ்டிக்கு லென்த்து 3 சென்டிமீட்டரா? இப்போ இந்த 3 சைடையும் வச்சு என்னால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? இப்போது 10 எப்படி இருக்கா? ஓகே, இந்த 3 என்ன பண்ணுறேன்? 3யை நான் இங்கே வைக்கிறேன். இந்த 2 என்ன பண்ணுறேன்? இந்த வெர்டெக்ஸ் வைக்கிறேனா? ஓகே, இப்போது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சா? ஆகலை. ஏன் ஆகலைன்னா லென்த் வந்து 10. சரியா? இப்போ என்ன பண்ணலான்னா இது ஒருவேளை இங்கே வந்து 5 இருந்துச்சு, 3 இருந்தால் அப்பையும் ஜாயிண்ட் ஆகாது. ஓகே, இங்கே 4 இருந்தாலும் ஆகாது. சரியா? ரெண்டுமே 5 இருந்தாலும் இந்த லைன் மேலேயே 5 ஆகிடும். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. சரியா? அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 5 இருந்தால் இந்த பக்கம் கண்டிப்பாக 10 விட அதிகமாக ஒன்று இருக்கணும், 6 இருக்கணும். புரியுதா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா sum of any two sides
should be always greater than the third side. சொல்லலாமா? 5 plus 6 greater than the third side 10. அதே மாதிரி 10 plus 6 16 greater than 5. ஓகே, அதே மாதிரி 10 plus 5 15 greater than 6. இது 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. A plus B should be greater than C. A plus C greater than B. C plus B greater than A. இதான் பேசிக் கண்டிஷன். சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் த தேர்ட் சைட். இப்படி இருந்தால் தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? சரி, ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ட்ரையாங்கிளில் டைப்ஸ் பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன சொல்லலாம்? சரியா? 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இஷ்டத்துக்கு இருக்கும். இது என்ன சொல்லலாம்? ஸ்கெலின் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா? ஓகே, இதோட பேர் ஸ்கெலின் ட்ரையாங்கிள். சரி, அதுவே 3 சைடுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணலாம்? 3 சைடுமே இது ஏன்னா இது ஏ, இது ஏ, இப்படி என்ன சொல்லலாம்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லலாமா? ஓகே, அடுத்து ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் சைடு வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். சரியா? எனி 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், தேர்ட் சைடு வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். இது பேர் என்ன? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா சொல்லலாமா? ஓகே, இது வந்து ட்ரையாங்கிளோட சைடை வச்சு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ட்ரையாங்கிளோட சைடை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதுல 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஸ்கெலின் ஒன்று, ஈக்குவலேட்டரல் ஒன்று, ஐசோசெலஸ் ஒன்று. ஓகே, இப்போ அடுத்து ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்குமா? கண்டிப்பாக ஒரு 3 சைடு அப்படின்னா 3 ஆங்கிள் இருக்கணும். ரைட்டா? 3 ஆங்கிளில் ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 எபோவ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்ன சொல்லலாம்னா, வரைகிறேன். ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, சி ஆங்கிள், அது எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் 90. 90 விட பெருசாக இருக்குல்ல, அப்போ என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் பேர் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம்ல. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லலாம். அதாவது எனி ஒன் சைடு, ஓகே, அது வந்து 90 விட எபோவ் இருக்கணும். அப்படி இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து ட்ரையாங்கிள் உள்ள 3 சைடுமே லெஸ் தென் 90 இருந்தால், 3மே லெஸ் தென் 90 இருந்தால், சரியா? ஏபிசி 3மே லெஸ் தென் 90 இருந்தால் என்ன சொல்லலாம்னா அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா? ஓகே, ஓகே. அடுத்து தேர்டு என்னென்னா, ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு சைடு வந்து எக்ஸாக்டாக 90 இருக்கணும். 90யோட கூடவும் இருக்கக்கூடாது, குறைச்சும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக 90 இருந்தால் என்ன பண்ணலான்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லலாமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? இது வந்து ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அப்டியூஸ் ஆங்கிள்னால் 90யோட பெருசாக இருக்கணும் ஏதோ ஒரு சைடு. அக்யூட் ஆங்கிள்னால் 3 சைடுமே 90யோட கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எனி ஒன் சைடு வந்து ஈக்குவல் டு 90 இருக்கணும். 90 தானே ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சரியா? சரி, ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் உள்ள 3 ஆங்கிள் இருக்கும்ல, இந்த 3 ஆங்கிளுக்கு பேர் என்னென்னா இன்டீரியர் ஆங்கிள் சொல்லுவோம். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்னா ஏபிசி 3மே இன்டீரியர் ஆங்கிள். என்னென்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்குல்ல, அதனால. ஓகே, இப்போ நான் இந்த சைடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல. சரியா? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து சி.
அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதே மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள், வெளியில் இருக்குது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே ஓகே அடுத்து வந்து ட்ரையாங்கிளில் ஆல்வேஸ் எப்போவுமே என்ன இருக்குன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு 180 இருக்கும். சரியா? அதே மாதிரி சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் 360 இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இது புரிஞ்சா? ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே 40, சரியா? இங்கே 60 அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? எனக்கு 3 இன்டீரியர் ஆங்கிளையும் சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணுமா? ஓகே, 60 இருக்குது, 40 இருக்குது, 100 வந்துச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? 80 தானே இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன இருக்கும்? இங்கே இங்கே ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா? ஸ்ட்ரைட் லைனா? ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன்னா 0ல் ஆரம்பித்து 180 வரைக்கும் போகும்ல, அதெல்லாம் ஸ்ட்ரைட் லைனு. ஓகே, அப்போ இங்கே 0ல் ஆரம்பித்து ஃபுல்லாக வந்தால் ஃபுல்லாக 180யா? அப்போ இந்த லைன் ஃபுல்லாக 180னா 60 போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? 120 இருக்குமா? அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஃபுல்லாக 180, அதில் 80 போச்சுன்னா 100 இருக்குமா இங்கே? அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? ஒரு 140 இருக்குமா? ஏன்னா ஸ்ட்ரைட் லைனில் 40 போச்சுன்னா இங்கே மிச்சம் 140 இருக்கும்ல, அப்போ தான் 180 வரும். ஓகே, இப்போ பாருங்கள், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன வருது? 180. சரியா? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180. அதே மாதிரி சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன வருது? 120 ப்ளஸ் 100 ப்ளஸ் 140, 360 வருதா? அதானே பார்த்தோம். சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல் டு 360யா? வந்துச்சுல்ல? ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்க்கலாம்னா, ஓகே இங்கே 40 இருக்குது, இங்கே 60 இருக்கா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 100 இருக்கா? என்ன தெரியுது பார்த்தா? அதே மாதிரி இங்கே வந்து 40 இருக்குது, 80 இருக்கா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 120. அந்த 120 இங்கே இருக்கா? 80 ப்ளஸ் 60 140. அந்த 140 எங்கே இருக்குது? இங்கே இருக்குல்ல. அப்போ என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் 2 ஆப்போசிட் interior angle is equal to an exterior angle சொல்லலாமா? அதாவது ரெண்டு ஆப்போசிட் இன்டீரியரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைச்சிடும்ல. புரிஞ்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இங்கே 20 ரைட்டா? 65. அப்போ இங்கே என்ன இருக்கும்? என்ன பார்த்தோம்ப்பா? சம் ஆஃப் 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிளா? அப்போது 65 ப்ளஸ் 20 85 தான் இதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளா? சொல்லலாமா? சரி, ஓகே. இப்போது ஆங்கிள் கிளியர் ஆயிடுச்சா? இன்டீரியர்னால் உள்ளே உள்ளது, எக்ஸ்டீரியர்னால் அந்த சைடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போது ட்ரையாங்கிளில் அப்ளை ஆகிற சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்கலாமா? ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் 3 வெர்டெக்ஸ் இருக்கா? ஏபிசின்ற 3 வெர்டெக்ஸ் இருக்கா? சைடு இதெல்லாமே சைடுன்னு சொல்லுவோமா? ஓகே, இப்போது நான் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து, சரியா, எனி ஒன் வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடை வந்து ஈக்குவலாக பிரிச்சேன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரெண்டையும் ஈக்குவலாக பிரிச்சேன்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? என்னோட மீடியனாக இருக்கும். ரைட்டா? மீடியன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், அதான் மீடியன். அதே மாதிரி இங்கேருந்து அதனால் ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சேன்னா இதுவும் ஒரு மீடியன். ரைட்டா?
அதே மாதிரி இங்கேருந்து இதை நான் ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தேன்னா மீடியன். ரைட்டா? இப்போ என்ன சொல்லலாம்னா இந்த மீடியன்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல இந்த இடம், இது என்னவா இருக்கும்னா ஜி, அதாவது சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். சரியா? சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த சென்ட்ராய்டு இருக்குல்ல ஜி, இந்த பாயிண்ட் வந்து மீடியனை என்ன ரேஷியோவில் பிரிக்கும்னா 2:1 இந்த ரேஷியோவில் பிரிக்கும். புரியுதா? இந்த மீடியனை இந்த பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளது 2 ரேஷியோ, இது 1 ரேஷியோ. அதே மாதிரி இந்த மீடியனில் வந்து இங்கே வந்து ஜி வச்சேன்னா இங்கே 2 ரேஷியோ, இங்கே 1 ரேஷியோ. அதே மாதிரி இங்கே 2 ரேஷியோ, இங்கே 1 ரேஷியோ. இந்த ரேஷியோவில் தான் மீடியனே பிரிக்கும். ரைட்டா? ஓகே, இது புரிஞ்சா? மீடியன் புரிஞ்சா? அதே மாதிரி மீடியனில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா மீடியன்றது எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குமா? அப்போ என்ன எப்படி சொல்லலாம்னா இந்த ட்ரையாங்கிளை 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருச்சுன்னு சொல்லலாமா? ட்ரையாங்கிளோட ஏரியாவை 6 ஈக்குவல் பார்ட், அதாவது இது ஒரு பார்ட்டுனா இதுவும் ஒரு பார்ட்டு தான், இதுவும் ஒரு பார்ட்டு தான், இதுவும் ஒரு பார்ட்டு தான், இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான். அப்போது 6 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும். எது பிரிக்கும்னா மீடியன் வந்து பிரிக்கும். ரைட்டா? புரிஞ்சா இது? ஓகே, அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. இங்கே வந்து நான் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை வந்து நான் ஏதோ ஒரு ரேஷியோவில் பிரிக்கிறேன். ஈக்குவலாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? ஈக்குவலாக பிரிக்காமல் ஏதோ ஒரு ரேஷியோவில் 5:3 பிரிக்கிறேன். ரைட்டா? டோட்டல் 8 பார்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், 5:3 ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்போ என்ன ஆகும்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன ஆகும்னா அதே 5:3 ரேஷியோவில் பிரியும். புரிஞ்சா? இந்த சைடு என்ன ரேஷியோவில் பிரியுதோ அதே ரேஷியோவில் தான் இந்த ஏரியா பிரியும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் இருக்குது, இதை நான் வந்து 1:7 அப்படி ரேஷியோவில் பிரிக்கிறேன். ரைட்டா? டோட்டலாக 8 பார்ட் இருக்குது. இப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி என்னென்னா 32ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இது வந்து நான் கேன்னு வச்சுக்கிறேன். இப்போது ஏரியா ஆஃப் சிகேபி என்னவா இருக்கும்? என்ன சொன்னேன், இங்கே 1:7 இருந்தால் இங்கேயும் 1:7. ஓகே, அப்போ இது ஹோல் ஏரியா எவ்வளோ? 32வா? அப்போது 8 ரேஷியோ 32னா 1 ரேஷியோ எவ்வளோ? 4. ஓகேவா? அப்போது இது வந்து இன்ட்டு 4, இங்கே இன்ட்டு 4. அப்போ 7 × 4 28. ஓகேவா? அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சிகேபி இஸ் ஈக்குவல் டு 28ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிஏகே என்னவாக இருக்கும்? 4 இருக்கும்ல. ட்ரையாங்கிள் சிஏகேவோட ஏரியா வந்து 4 இருக்கும். ரைட்டா? ஆட் பண்ணால் 32 வருதா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. இங்கே வந்து CD is the median of the triangle. சரியா? CDன்றது இந்த ட்ரையாங்கிளோட மீடியன். மீடியன் என்ன தெரியும் நமக்கு? இந்த சைடை ஈக்குவலாக பிரிக்குமா? ஓகே, அப்போது 1:1 ஈக்குவலாக பிரிக்கும்ல. அப்போது அதோட ஏரியா என்னவாக இருக்கும்? அதுவும் ஈக்குவலாக பிரியும்ல. இதுவும் 1:1ன்னு பிரியும். சப்போஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா வந்து ஒரு 100 இருந்தால் ட்ரையாங்கிள் சிடிபி என்னவாக இருக்கும்? 50 இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிஏடி வந்து அதுவும் 50 இருக்கும்.
ஏன்னா ஈக்குவலாக பெரியவங்கள அதனால ரைட்டா. ஓகே என்ன சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா வந்து 42 யூனிட்ஸா, 42 யூனிட்ஸா. ஓகே இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் டிஜிஇபி. இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவோட ரேஷியோ மட்டும் கேட்டிருக்காங்க. ஹோல் ஏரியாவோட ரேஷியோ வந்து 42ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும், இது எல்லாமே மீடியன் சொல்லிட்டாங்க. ஓகே இதுவும் மீடியன் தான், இதுவும் மீடியன் தான். நமக்கு என்ன தெரியும், மீடியன் வந்து ஈக்குவலாக பிரிக்குமா, 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும்ல. ஒன்றுனா 1 1 1 1 ஓகேவா. உள்ள மொத்தம் 6 ரேஷியோ இருக்கா உள்ள. அப்போ இந்த 6 ரேஷியோ தான் எவ்வளவோ 42வா சொல்லலாமா. ஓகே இது ஹோல் ஏரியா வந்து 42. அப்போது 6 ரேஷியோ வந்து 42னா 1 ரேஷியோ எவ்வளோ 7ஆ. ஓகே அப்போ 1 ரேஷியோ 7ஆ, ரைட்டு. டிஜிஇபி அப்போது இந்த ஏரியாவா. அப்போது 2 ரேஷியோ கேட்டிருக்காங்களா, 2 ரேஷியோ. அப்போது 1 ரேஷியோ 7னா 2 ரேஷியோ 14 யூனிட்ஸா. அப்போ ஆன்சர் என்ன, 14 யூனிட்ஸ் சொல்லலாமா. ஓகே இந்த சம் பாருங்கள். ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளில் சிஎல் அப்படின்றது மீடியன். ஓகேவா, மீடியனில் இங்கே வந்து ஜின்றது சென்ட்ராய்டுன்னு சொல்லணும்னா ஓகேவா. ஓகே இப்போது லெங்த் ஆஃப் சிஎல் வந்து 18, அதாவது சிஎல் ஃபுல் லெங்த் வந்து 18னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் ஜிஎல். இது மட்டும் கேட்டிருக்காங்களா. ஓகே இந்த லென்த்து மட்டும் கேட்டிருக்காங்களா. ஓகே ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த ஜிஎல். ஜிஎல்னால் இது மட்டும் தானே. நமக்கு என்ன தெரியும், ஒரு ட்ரையாங்கிளில் மீடியன் என்ன பண்ணும், சென்ட்ராய்டு 2:1 அப்படிங்கிற ரேஷியோட பிரிக்குமா பார்த்தோம்ல. மீடியனை சென்ட்ராய்டு வந்து அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 1 ரேஷியோட பிரிக்கும்ல. அப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளோ, டோட்டலாக 3 பார்ட்டா. 3 பார்ட்ன்றது சிஎல் தானே, சிஎல் 18னா. அப்போது 3 பார்ட் 18னா ஒரு பார்ட் எவ்வளோ 6ஆ. அப்போ 1 பார்ட் 6னா இது 6ஆக இருக்குமா, இது வந்து 12ஆக இருக்குமா. அவங்க ஜிஎல் கேட்டிருக்காங்க, ஜிஎல் கேட்டால் 6ஆ. அதே மாதிரி ஜிசி இது என்னவா இருக்கும், இங்கேருந்து இங்கே 12ஆக இருக்குமா சொல்லலாமா. ஓகே ஓகே இப்போது ட்ரையாங்கிளோட டைப்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் பார்த்தோம், அப்புறம் மீடியன் பார்த்தோம், சென்ட்ராய்டு பார்த்தோம், ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பைசெக்டர் பற்றி பார்த்தோம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பார்த்தோம். ரைட்டா. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா, ட்ரையாங்கிளுக்கு அடுத்த ஷேப் என்ன இருக்குது அதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே தேங்க்யூ.